தீபாவளி பண்டிகைக்கு மக்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவரவர் சொந்த ஊர்களுக்கு செல்லும் வகையில் சிஐடியு சங்கத்தினர் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் பேட்டி. அரியலூரில் சென்னை மாதாவரத்திற்கு புதிய குளிர்சாதன பேருந்தை அமைச்சர் சிவசங்கர் தொடக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அப்பொழுது அதிமுக பிஜேபி நாடகத்தின் உச்சகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பொம்மலாட்டத்தின் நூலின் கரங்கள் யார் கையில் உள்ளது என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த கரத்தில் இருக்கிற நூல்களுக்கு ஏற்றபடி ஒவ்வொருவரும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்டத்தின் முடிவை பிஜேபி RSS தான் முடிவு செய்யும். தமிழ்நாட்டு மக்கள் அதனை தெளிவாக உணரும் காலம் விரைவில் வரும். சிஐடியு போக்குவரத்து தொழிலாளர்களின் போராட்டம் குறித்த கேள்விக்கு, போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு 3 ஆண்டுகளில் 2 ஊதிய ஒப்பந்தங்களை பேசி முடித்துள்ளோம். அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை கூட நடத்தி முடிக்கவில்லை. ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கான பண பலன்களை தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் இருவரையும் பாதுகாக்கும் அரசாக தமிழ்நாடு அரசு உள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு மக்கள் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அவரவர் சொந்த ஊர்களுக்கு செல்லும் வகையில் சிஐடியு சங்கத்தினர் தங்களது போராட்டத்தை கைவிட வேண்டுமென கூறினார்.